சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ஃபோக்கஸ் ஆன்மீகம் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இதை கேட்குறவங்களுக்கும் எல்லா வளமும் எல்லா பலனும் கிடைக்கணும். 2025 சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது, என்ன பலவீனங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, நாட்டுடைய நடப்பும் நம்ம தமிழ்நாட்டுடைய நடப்பும் என்னென்ன காரியங்கள்லாம் மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் வரப்போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். சித்திரை மாதம் 14ஆம் தேதி தான் தமிழ் வருஷப்பிறப்பு. ஆனால் நம்மளுக்குள்ளே நிறைய பேர் கேட்பீங்க, ஜனவரி மாதம்தான் 1ஆம் தேதி தான் வருஷப்பிறப்புன்னு. இது இங்கிலீஷுக்கு தான் வருஷப்பிறப்பு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களும் எப்படா நம்மளுக்கு யோகங்கள் வராது, ஏன் இத்தனை வருஷம் நம்ம துன்பமான இருக்கமே, இந்த வருஷமாவது நம்மளுக்கு ஒரு யோகங்கள் கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய ஏக்கத்துக்கு, அந்த கேள்விக்கு பதில் சித்திரை வருஷப்பிறப்புலேருந்து தான் 12 ராசிக்காரர்களுக்கும் சூரியனுடைய ப்ரொஜெக்ஷனை, சூரியனுடைய அமைப்பை வச்சு தான் எல்லா ஜாதகத்துக்கும். அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் யோகம் கேட்குறத பார்க்கலாம். பொதுவாக தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம்னு கேட்டு சொல்லுவாங்க. ஆனால் சித்திரை பிறந்தா நீ சிறப்போடு வாழ போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு யோகம் சித்திரை வருஷப்பிறப்பு தான். சித்திரை வருஷப்பிறப்புக்கு அதிபதி செவ்வாய் பகவான். எல்லாரும் கேட்பாங்க, வீடு வேணும், நிலம் வேணும், சொத்து வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், காசு பணங்கள் வேணும், தடப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு ஆசை பாசம் உள்ள ஒரு மாதம் சித்திரை வருஷப்பிறப்பு. சித்திரை வருஷப்பிறப்பில் சூரிய பகவான் உச்ச நிலையில் அடையக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாகவே இந்த வருஷத்துடைய அமைப்பு மேச ராசியில் சூரிய பகவான் பலமாக வந்துடுவார். ரிஷப ராசியில் குரு பகவான் இருந்து அடுத்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவறதுக்கு தயார் நிலையில் இருப்பார். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் பலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருப்பார். கன்னி ராசியில் கேது பகவான் இருந்து அடுத்து வரக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சிப்புக்கு தயார் நிலையில் இருப்பார். கும்பராசியில் சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு கிளம்புறதுக்கு மீன ராசிக்கு இருப்பார். ஆனால் மீன ராசியில் சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான், ராகு பகவான் பலமாக இருக்கக்கூடிய மாதம் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் யார் யாருக்கெல்லாம் யோகம் தெரியுமா? பியூர் வெஜிடேரியன், தள்ளு வண்டியில் இட்லி விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு யோகம். கோயம்பேடு மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, பழனியில் இருக்க வேண்டிய மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இப்படி அன்னாடும் காய்ச்சி கூவி கூவி விற்கிறாங்கல்ல மார்க்கெட்டில், காய்கறி கடைக்காரங்க, பூக்கடைக்காரங்க, சிறு குறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த வருஷம் போதும் லாபம் கிடைக்கும். அது ஏன்னா சனி பகவான் மீன ராசியில் நீதிமானாக இருக்கிறனால உங்களுடைய கஷ்டங்களை விலகி போதும் லாபம் கொடுக்க போகிறாரு. கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்குல்ல, சினிமாவில் சின்ன 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 ரோலில் நடிக்கிறாங்கல்ல, டான்ஸில் இருந்து ஏதோ ஒரு ரோல், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இந்த வருஷமே யோகம்தான். கோயிலில் குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, ஆன்மீக போர்வேல இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக தகவலில் இருக்கக்கூடியவங்க, அவங்க பாஸ்டராக இருந்தாலும் சரி, ஜோதிடராக இருந்தாலும் சரி, அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்குத்தான் இந்த வருஷம் இடையூறல். ஒன்று மண்ணு மேலே ஆசைப்பட்டு ஒரு துன்பத்தை விளைவிப்பாங்க, இல்லை ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டு அவங்க சாம்ராஜ்யமே சரியும், இல்லை மண்ணு பெண்ணு பொண்ணு நகை நட்டு மேலே ஆசைபாசம் தேவையில்லாத இடையூறுகளுக்கு வரக்கூடிய தன்மையும் உங்களுக்கு தான். அதே போல் திருடுறது,
கொலை, கொலை, கற்பழிப்பு இப்படி செய்யக்கூடிய தன்மைகள் இந்த வருஷம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ராகு பகவான் சனி பகவான் வீட்டுக்கு கும்பராசிக்கு பயிற்சிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைகளில் சோம்பேறித்தனமாய் இருந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சு நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு ஆசை பாசையில் இருக்கிறவங்க மாட்டிக்குவீங்க. அதே போல அரசியலில் வயது முதிர்ந்த தோற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை உடையவர்களுக்கு இந்த வருஷம் ஆவாது. கலைத்துறையில் வயது முதிர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் குறைக்கும், அவங்களுக்கும் இடையூறு வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. இந்த வருஷம் யாருக்கு தெரியுமா யோகம்? படிக்கிற குழந்தைங்க, 10th 12th காலேஜு, டாக்டர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும், பெரிய பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆசைகளில் உடைய குழந்தைங்களுக்கு நல்ல பதவி கிடைக்க போகுது. அதே போல இந்த ஜாதகத்தோடைய இந்த வருஷத்தோடைய தன்மையில் மீன ராசியில் சனி பகவான் பிரவேசிக்கிறனால நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. இப்படி யோகங்களே நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை இந்த வருஷம் தாங்க. காற்றுள்ள போதே தூத்திக்கொள் சொல்லக்கூடியது பழமொழி. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் தாங்க யோகமே. ஏன்னா சனி பெயர்ச்சி இருக்கு, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு, குரு பெயர்ச்சி இருக்கு. ஒரு கிரகம் ஒரு வீட்டில் துர்ஸ்தானம் சொல்லக்கூடிய 6, 8, 10, 12 துர்கிரகம் துர்ஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா அடுத்து வரக்கூடிய 2 கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஒருத்தரும் அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வேண்டுங்க. ஒருத்தருடைய அப்பாவுடைய அப்பா முன்னோரை நினைச்சு நான் படிக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு சுபகாரியம் நடக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல காரியம் நடக்கணும், எவ்வளோதான் இந்த வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன், வீடு இல்லாதவனுக்கு வீடு நிலம் வாங்கி வாகனங்களோட தெளிவாக வாழ ஆசைகள் பூர்த்தி பண்ணக்கூடிய வருஷம் இந்த வருஷம். இந்த வருஷம் நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்க போகக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு. ஆக மானசீகமாக மனசார இந்த 12 ராசிக்காரர்களும் சொல்லக்கூடிய சூட்சமமான பரிகாரம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய இடையூறல், நோய், வறுமை, கடன், பயம், ஏமாற்றம், தடுமாற்றம் இப்படி கஷ்டங்கள்லேருந்து விடுவிச்சுக்கலாம். சூட்சமமான வழி. முருகனுக்கு 1000 கோயில் இருக்கு, 6000 கோயில் இருக்கு. இருந்திருந்தாலும் வடபழனின்னு சொல்லக்கூடிய முருகனுக்கு தனி சக்தியே உண்டுங்க. அதே போல குளம் உள்ள கோவில் திருப்போரூர் முருகன் கோவில். வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு 3 கிலோ முழுநெல்லிக்காவை வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு சாமிகிட்ட தன்னுடைய ஆசைகள் தேவைகளை கேட்டுட்டு பிரகாரம் சுத்துறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுத்து நீங்கள் நெல்லிக்காவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குறை போச்சுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு யோகந்தான். அதே போல் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பழைய ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு போயிட்டு நல்லா அந்த குளத்துல குளிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் எடுத்து கையில் தடவிட்டு முருகா என் குறையை தீர்த்து கொடு அப்படின்னு ஆசைகளை தீர்த்து கொடுன்னு சொல்லி அந்த குளத்துல குளிச்சுட்டு எதிர்த்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பழைய ட்ரேயில் போட்டுட்டு முருகனை உள்ள கொடிமரத்தை பார்த்துட்டு சிதம்பர சித்தர்கிட்டேருந்து ஒரு விபூதியை நெத்தியில் இப்படி அடிச்சுக்கிட்டு மானசீகமாக மனசார திருப்போரூர் முருகன் கந்தசாமி முருகன் என் கவலையை தீர்த்து கொடு அப்படின்னு முருகனை வேண்டி வணங்கி அம்பாளையும் முருகனையும் பார்த்துட்டு பிரகாரம் சுற்றி வரும்போகுது நாகங்களா இருக்கும். அந்த நாகங்களை வழிபட்டுட்டு சிவனுக்கும் பார்வதிக்கும் தனி சன்னதி பக்கத்தில் வன்னி மரம். முருகனை வன்னி மரம்னா சுக்கிரன், குரு வீட்டில் தான் சுக்கிர பகவான் இருக்காரு. உன்ன உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் வரக்கூடாது, தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் முருகான்னு மானசீக மனசார ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அந்த வன்னி மரத்தை உட்காந்து தியானம் பண்ணுங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும். நோய்க்கு விரயமாகாது, ஆக்சிடெண்ட் ஆகாது. ஆக்சிடெண்ட்டுக்கு அதிபதி செவ்வாய்.
சனி பகவான். அப்பா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வராமல் குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் கிடைச்சி ஐஸ்வர்யம் கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க இப்படி வழிபடலாம். இல்லை அவங்கவுங்க ஊருக்கிட்ட இருக்க வேண்டிய முருகர் கோவிலை முறையான வழிபாட முருகா என் குறைகளை தீர்த்து கொடு முருகான்னு சொல்லி மானசீகமாக வேண்டினீங்கன்னா இந்த 2025 உங்கள் எல்லாருக்கும் யோகம் தரக்கூடிய தன்மை உங்கள் ராசி 12 ராசிக்கும் உண்டு. யாரும் பயப்படாதீங்க. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க எனக்கு சக்தி யுக்தி கொடு முருகா, நோய் வந்தாலும் திருப்பி போகிறதுக்கு சக்தி யுக்தியை கொடு. இந்த மாதிரி சுபகாரியங்கள் நடக்கணும்னு வடபழனி முருகன் கோவிலாது திருப்போரூர் முருகன் கோவிலாது சின்ன வழிபாடு உங்கள் சரித்திரத்தையே மாற்றி கொடுக்கும். ஏன் அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசபாச உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தோரணையில் பெரியாளாக வரணும்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, படித்து பண்புள்ள நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, காதல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, கல்யாணம் நடக்காமல் இடையூறில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, திருப்போரூர் முருகன் கோவிலில் போய் நீராடிட்டு சாமியை முறையாக வழிபட்டு ஒரு மாலை கூட வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்து அந்த குளத்துக்கு ஒரே ஒரு பிரெட்டு பாக்கெட்டு இல்லைன்னா ஒரு பொறை அப்படியே தூக்கி போட்டால் அந்த மீன்கள்லாம் சாப்பிடும். அந்த மீன்களுடைய பக்குவத்தை நம்ம வாங்கிக்கிட்டு அவங்களுடைய அனுசரணையை பார்த்துண்டு சாமியை பாருங்க. சிதம்பர சித்தருடைய சின்ன ஃபோட்டோ அங்கே எங்கேயாவது உட்காந்துருப்பேன், குளக்கரை பக்கத்தில் உட்காந்துருப்பேன், கோயில் வாசலில் உட்காந்துருப்பேன், ஒரு ஃபோட்டோ ஒன்று தரேன், பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க. 100க்கு 100 ஒரு ருத்ராட்சமும் ஒரு சிதம்பர சித்தர் முருகன் ஃபோட்டோவும் திருப்போரூர் முருகன் ஃபோட்டோவும் தரேன். வாங்கி வச்சுக்கிட்டு போங்க. உங்கள் மனக்குறைகள்லாம் போகும். உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆன உடனே முருகன் கோயிலுக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி தானம் கொடுங்க. இது தாங்க வழிபாடு. இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் குறையெல்லாம் போகும். எல்லாருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க திருப்போரூர் முருகனுடைய அருளாட்சியும் வடபழனி ஆண்டவனுடைய அருளாட்சியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் முருகனை பிரார்த்திக்கிறேன். என்ன நீங்கள் பார்க்கணும் என்ன அணுகணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டிங்கன்னா இந்த என்னுடைய வீட்டு லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, உங்கள் குறையெல்லாம் தீரும். சிவாய நம்ம வரும்போது 3 எலுமிச்சம்பழம் 15 ரூபா வெத்தலை 10 ரூபா களிப்பாக்கு 11 ரூபா தட்சணை வச்சாலும் நான் ஜோசின்னு சொல்லுவேன். சிவாய நம.